بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن المغضوب عليهم اليهود، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு வாரமாக மத்திய கிழக்கு என கூறப்படும் ஈரான், ஈராக், சிரியா, இஸ்ரேல் உள்ளிட்ட அந்த பகுதிகளில், குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு வாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் கடந்த ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 2023 அக்டோபரிலிருந்து தொடர்ந்து இஸ்ரேல் பலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வந்தது. அது காசாவுடைய போராளிகள் அவர்களது மக்களில் 200 பேரை சிறைபிடித்தார்கள் என்றும் அவர்களை தாக்கினார்கள் என்ற குற்றச்சாட்டில் காசாவில் இருக்கக்கூடிய அந்த போராளிகளை கொல்கின்றோம் என்ற பெயரில் இதுவரை 58,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 20 to 23 லட்சம் எண்ணிக்கையில் உண்டான அகதிகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காசா பகுதி மக்கள் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளானார்கள். ஏறக்குறைய எந்த கட்டிடங்களும் இல்லை என்ற அளவிற்கு இடிபாடுகள் நிறைந்த பகுதியாக இன்றைய காசா திகழ்கிறது. மருத்துவமனைகள் கூட இல்லாத ஒரு சூழல். ஸ்கூல்கள், ஐநா நடத்தக்கூடிய ஸ்கூல்கள் கூட உண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். தினமும் ஏதேனும் ஒரு விதத்தில் 50 பேர் 100 பேர் என்று கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மனிதாபிமான உதவிகளை கூட தடுத்து வைத்திருக்கின்ற நிலை. ஒரு 2 நாட்களுக்கு முன்பு மனிதாபிமான சில உதவிகள் கொடுக்கப்பட போகிறது என்ற இதில் அசாடிய மக்கள் அங்கே கூடி நிற்கிறார்கள் உதவி பெறுவதற்கு. அந்த இடத்தில் குண்டு போடப்பட்டு 76 பேர் கொல்லப்பட்டார். மொத்தத்தில் 58,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை லட்சம் பேர் காயப்பட்டிருப்பார்கள். யாருக்கும் வீடு வாசல் என்ற வார்த்தைக்கே இடமில்லாத ஒரு நிலை. பெண்கள் போன்றவர்கள்லாம் தங்களுடைய தூய்மைக்கு கூட, தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு கூட தண்ணீர் போன்ற தட்டுப்பாடுகளால் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணுகின்ற பொழுது நமது கண்கள் கண்ணீரை வெடிக்கும். இந்த 58,000 நபர்களில் சுமார் பாதிக்கு மேல் குழந்தைகள், பெண்கள். பாதிக்கு மேல், ஏறக்குறைய 30,000க்கு நெருக்கமாக குழந்தைகளும் பெண்களும் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்டதொரு அட்டூழியம் தொடர்ந்து நடைபெற்றே வந்தது.
யாரும் அதை பெரிய அளவில் எதிர்த்து கேட்பதற்குண்டான வாய்ப்பில்லை. அல்லது யார் என்ன கேட்டாலும் அதை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய மனம் போன போக்கிற்குத்தான் நடப்போம் என்ற ஒரு அடாவடியான சூழல். அவர்களுக்கு மிக முக்கியமான நபர்கள் ஆதரவிக்கக்கூடிய நிலையில் இது தொடர்ந்து இந்த ஆட்சியிலும் நடைபெற்று கொண்டே வந்தது. குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரானின் மீது ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை தொடுத்தது. அந்த தாக்குதலுக்கான காரணத்தை சொன்ன பொழுது, இஸ்ரேல் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்குண்டான தகுதியில் இருக்கிறது, அப்படி தயாரித்து விடக்கூடாது என்பதற்காக அது எங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் என்பதால் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களை தாக்கினோம் என்று இவர்கள் காரணம் சொன்னார்கள். அணு ஆயுதம் வைத்துக் கொள்வது என்பது இதே எந்த இஸ்ரேல் சொல்கிறதோ அதனிடத்தில் இருக்கிறது அணு ஆயுதம். உலகத்தில் 9 நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உண்டு. அதில் இந்தியா, பாகிஸ்தான், அதே போன்று சைனா, வடகொரியா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் இருக்கின்றன. இஸ்ரேல்கிட்டையும் இருக்கு. நீ வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்துடக்கூடாது, அது எங்களுக்கு இடையூறை ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நான் அட்டாக் பண்ணுகிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அநியாயத்தின் உச்சம், பித்தலாட்டம். அப்படியே ஒருவேளை அது கூடாது என்று சொன்னால் அதை சொல்வதற்காக ஐநா போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அவர்கள்தான் அதை சொல்ல வேண்டுமே தவிர தடியெடுத்தவன் தான் தண்டல்காரன் என்ற பெயரில் அவனவன் இஷ்டத்திற்கு தாக்குவதற்கு பொதுவாக அனுமதி இல்லை என்பது வேறு விஷயம். அது ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய வரலாறு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய இந்த விஷயத்தில் பல நாடுகள் அணு ஆயுதம் வைத்திருப்போர் தங்களிடம் இருக்கும், ஆனால் வேறு யாரும் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது என்பது அது என்ன வகையான நியாயம் என்பதை புரிவதிலேயே நமக்கு சிரமம் இருக்கும். அத்தகைய ஒரு காரணத்தை சொல்லி இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணியது அது தெரியும். ஈரானும் எதிர்த்தாக்குதல் தொடுத்திருக்கிறார். பொதுவாக இஸ்ரேல் யூதர்களுடைய மனநிலை என்பது இயல்பாகவே கொடூரமானது, குரூரமானது. அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட அந்த சமுதாயம், அதனுடைய நேச்சரே ஏறக்குறைய அப்படி என்ற அளவிற்குண்டான ஒரு சூழல். அதனுடைய இயல்பை குர்ஆன் பல்வேறு இடங்களில் உலக சமுதாயத்திற்கு எச்சரிக்கின்ற விதத்தில் சொல்லும். துரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனா, இழிவு விதியாக்கப்பட்ட சமுதாயம் என்று அந்த சமுதாயத்தை குர்ஆன் சொல்லும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் ஓதுகின்ற கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, அது உன் அருள் பெற்ற நன்மக்களின் வழி. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், வலிதவர்களோ உன் கோபத்தை பெற்றவர்களின் வழி அல்ல என்று அல்லாஹ் சொல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இன்னல் மக்தூப அலைஹிம், அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவில் கூறுகின்ற கைரில் மக்தூபி அலைஹிம், அது உன் கோபத்தை பெற்றவர்களின் வழி அல்ல என்று யாரை சொல்கிறான் என்று சொன்னால் உஹுமுல் யஹூத், அவர்கள் யூதர்கள் தான் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரில் மக்தூபி அலைஹிம் அது பொதுவான வார்த்தை, உன் கோபத்திற்குரியவர்களின் வழி அல்ல என்பது. ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் உன் கோபத்திற்குரியவர்களின் வழி அல்ல என்று சொல்லப்படுகின்ற அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் யூதர்களை குறிக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமின்களை. மேலும் பல்வேறு நபிமார்களை, தங்களது சொந்த சமூகத்தின் நபிமார்களையே அவர்கள் கொண்டவர்கள். தங்களது மனதிற்கு தாங்கள் விரும்புகின்றபடி பேசவில்லை என்பதற்காக பல நபிமார்களை அவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதை பற்றி சொல்வார், வகத்லிஹிம் அல் அன்பியா பிகைரி ஹக்கின், நியாயமின்றி அவர்கள் நபிமார்களை கொலை செய்த காரணத்தாலும். மேலும் கௌலிஹிம் குலூபுனா குல்ஃப்
எங்களுடைய உள்ளங்களில் பூட்டு இருக்கிறது என்று திமிராக பேசிய பல்வேறு காரணங்களால் அவர்கள் இறை கோபத்திற்கு உள்ளானார்கள் என்று சொல்லப்படும். மேலும் நபிமார்களை கொலை செய்துவிட்டு கூட சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு இயல்பு அவரிடத்தில் இருந்தது. இது அவர்களுடைய கொடூரமான இயல்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இப்படி சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கானத் பனு இஸ்ராயில் தக்துலு ஃபில் யௌம் 300 நபியின். பனி இஸ்ரவேலர்களும் இந்த யூதர்கள் ஒரே நாளில் 300 நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். சும்ம யகூமு சூக பக்லிஹிம் மின் ஆகிரின் நஹார். பிற்பகலில் தங்களது கடை தெருவுகளில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். 300 நபிமார்களை காலையில் கொலை செய்துவிட்டு மாலையில் பிற்பகலில் அவர்கள் கடை தெருவுகளில் வியாபாரம் செய்கின்ற அளவிற்கு சாதாரண மனமடைத்தவர்கள். அவர்களுடைய உள்ளத்தில் எத்தகைய ஒரு இரக்க சிந்தனையோ கவலையோ உறுத்தலோ நெருடலோ ஏற்படாது என்று அந்த யூத சமூகத்தின் இயல்பை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த சமூகத்தின் குற்ற உணர்வற்ற குரூர இயல்பிற்கு இன்னொன்றை குர்ஆனுடைய வசனம் சொல்லும். அவர்கள் சொல்கிறார்கள், வகௌலிஹிம் இன்னா கதல்னா அல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம் ரசூலல்லாஹ். ஈஸா இப்னு மரியம், மரியமின் மைந்தர் ஈசா அவர்களை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று தைரியமாக அவர்கள் சொல்கிறார்களே, அவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குறிப்பிடுகிறான். இப்படியெல்லாம் தொடர்ந்து தவறுக்கு மேல் தவறை செய்ததால் குர்ஆன் சொல்லும், ஃபபாஉ பிகதபின் அலா கதப், இறைவனின் கோபத்திற்கு மேல் அவர்கள் கோபத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களை எச்சரிக்கின்ற விதத்தில் சொல்கிறான். இது யூத வேதங்களை சரியாக படிக்கக்கூடிய யூதர்களுக்கு கூட இந்த தகவல் தெரியும். மக்களுக்கிடையே தங்களை உயர்ந்தவர்களாக கருதி மற்ற மக்களை இழிவுபடுத்தி பார்ப்பதில் யூதர்கள் கைதேர்ந்தவர்கள். இயல்பாக அவர்களுக்கு இருந்த அறிவு மற்றும் ஆளுமை, பொருளாதார வசதி, இன்றும் இந்த மூன்றும் காலம் காலமாக மற்ற மக்களை ஆதிக்கம் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியதாக கருதினார்கள். தங்களிடத்தில் அறிவு இருக்கு, செல்வம் இருக்கு, அதனால நாம் இதை வைத்து நமக்கு ஆளுமை திறன் இருக்கிறது, மக்களை நாம் அடிமைப்படுத்தலாம் என்று கருதினார்கள். மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு செல்கின்ற பொழுது 3 யூத குழுக்கள் அங்கே குடியேறி இருந்தனர் என்பதை வரலாறு சொல்லும். மேலும் தங்களை புனிதர்களாக காட்டிக்கொண்டு மேலும் ஏழை எளிய மக்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்து அவர்களை மேலாதிக்கம் செய்து வந்தனர் என்று நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம். மதீனாவின் அன்சாரி சஹாபாக்களான அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் இவர்களுக்கு தங்களது சொந்த ஊராக மதீனா இருந்தும் கூட யூதர்களின் ஆதிக்கம் இவரிடத்திலும் மேலோங்கி இருந்தது. எனவே இந்த மதீனாவை சார்ந்த அவுஸ் ஹஸ்ரஜ் பிரிவினர் கூட யூதர்களையே சார்ந்திருந்தார்கள் அல்லது சார்ந்திருப்பவர்கள் என்று கருதப்பட்டார்கள் என சொல்லப்படுகிறது. அதனால்தான் மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது மதீனாவிலிருந்து சந்திக்க வந்திருந்த அந்த 6 நபர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவங்க அவுஸ் ஹஸ்ரஜ் அந்த பிரிவை சார்ந்த மக்கள், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்களோ நாங்கள் யஸ்ரிபிலிருந்து வருகிறோம் என சொன்னார்கள். மதீனாவின் பழைய பெயர், பெருமானார் செல்வதற்கு முன்பு அதனுடைய பெயர் யஸ்ரிப் என்பதுதான். அந்த மதீனா நகரத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பிறந்த இடம் என்பதும் அவர்களுடைய நெருக்கமான தாய்வழி உறவுகள் அங்கே வசித்திருந்தார்கள் என்பதும் அங்கே தாய்வழி உறவுகளை சந்திக்க வந்த இடத்தில்தான் அவருடைய தந்தை மதீனா இங்கே யஸ்ரிபில் வைத்து தான் வஃபாத்தானார்கள் என்பதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை பற்றி தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க அந்த மதீனா மக்கா வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி, நீங்கள் எங்கிருந்து, நீங்கள் யார் என கேட்டார்கள். நாங்கள் நஃபரு மினல் ஹஸ்ரஜ், எத்ரிபிலிருந்து வரக்கூடிய ஹஸ்ரஜ் பிரிவை சார்ந்த வந்தவர்கள் என சொன்னார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், அமீன் மவாலி யஹூத், ஓ யூதர்களை சார்ந்திருப்பவர்களாக இருக்கின்றீர்களே அவர்கள் தானா நீங்கள் என கேட்க ஆம் என சொன்னார்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறது. இப்படி யூதர்களுடைய இயல்பு தங்களுக்கு இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்திருக்கின்ற ஆற்றலை மிஸ்யூஸ் செய்வது, அது எதுவாக இருந்தால், அறிவாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இதன் மூலமாக மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்ற காரியத்தை தொடர்ந்து
செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். யூதர்களுடைய குணத்தை தெரிந்து கொண்டதால் தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா ஷரீஃபிற்கு வந்ததற்கு பின்பு மதீனாவை சுற்றியிருந்த பனு கைன்கா, பனு நதீர், அதே போன்று பனு குரைலா போன்ற 3 யூத குழுவுடனும் தொடக்கத்திலேயே உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்று வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபிற்கு வந்ததற்கு பின்பு அனைத்து மக்களோடும் இணக்கமாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் ஒரு அரசியல் சாசனம் ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். இதை பற்றி பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அதனுடைய ஆய்வு மாணவர்கள் ஒரு நீண்ட நெடிய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் மின்னசோட்டா என்று சொல்லப்படுகின்ற யூனிவர்சிட்டியில் மனித ஹியூமன் ரைட்ஸ் பிரிவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த ஒப்பந்தத்தை பற்றி விரிவாக அணுவணுவாக ஆய்வு செய்தெல்லாம் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமானது ஹுர்ரியத்துல் அகீதா, அவரவர்கள் பின்பற்றுகின்ற மார்க்கம் அவர்களுக்கு. உங்களை நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம். நீங்கள் விரும்பி தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஓகே, இல்லையானால் நீங்கள் யாராக இருக்கின்றீர்களோ அவர்களாக இருந்து கொள்ளுங்கள். யூதர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், நெருப்பை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தாலும், சிலை வணங்கும் மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கின்றீர்களோ அதை நீங்கள் அதில் இருங்கள். லா இக்ராஹ ஃபித்தீன், அதில் ஒருபோதும் நாம் நிர்பந்தம் செய்ய மாட்டோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று மதீனாவை பாதுகாப்பதில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என சொன்னார்கள். மதீனாவிற்கு வெளியிலிருந்து எதிர்ப்பு வருமே ஆனால், யாரேனும் மதீனாவிற்கு தீங்கு செய்ய வருவார்களே ஆனால், மதீனாவாசிகளை நமக்கு இடையில் ஏற்படுத்த வந்தால் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அவர்களை விரட்ட வேண்டும். நாம் யாருக்கும் நம்மில் சிலரை வேறு சிலர் தாக்குவதற்கு ஒருபோது நாம் இடமளித்து விடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தில் ஒன்றாக இருந்தது. மேலும் பொருளாதார விஷயத்தில் அவரவர்களுடைய பொருளுக்கு அவரவர்களே பொறுப்பாளர்கள். ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற முழு உரிமை அவர்களுக்கு உண்டு. இதில் யாரும் மற்றவர்கள் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடாது என சொன்னார்கள். மேலும் நீதமாக நடந்து கொள்வதும் நம் ஒருவருக்கொருவர் அவசியமாகும். 2 தரப்பும் நாம் எல்லோரும் நீதத்தை பராமரிக்க வேண்டும். யாரும் யாருக்கும் அநீதம் இழைத்து விடக்கூடாது என சொன்னார்கள். ஏதேனும் ஒரு கட்டத்தில் நமக்கிடையே சர்ச்சைகள், பிளவுகள் ஏற்படுமானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அந்த பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்று ஒப்பந்தம். இதை போன்று நாம் சராசரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனித உரிமைகள் ஒவ்வொன்றையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது. ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கையை ஒட்டுமொத்த மக்களிடத்தில் மேற்கொண்டிருந்தார்கள். எல்லோரும் அதை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் குறிப்பாக இந்த யூத பிரிவினரோ இது போன்ற ஒப்பந்தத்தை கூட செயல்படுத்துவதில் தவறிழைத்தார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அதற்கு எதிரான மனநிலையையே அவர்கள் மேற்கொண்டார்கள். உலகிலேயே மிக அற்புதமாக போற்றி புகழப்படுகின்ற இந்த சகோதரத்துவ உடன்படிக்கையை யூதர்கள் கொஞ்சமும் பொருட்படுத்தாதவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது சில வரலாறுகள் சொல்வார்கள், இதற்கெல்லாம் பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றினார்கள் என்று வரலாறு சொல்லும். குறிப்பாக பனு கைன்கா அந்த யூதர்கள் ஒருமுறை அவர்கள் செய்த ஒரு அட்டூழியத்தின் ஒரு தகவல் இப்படி பதிவாகிறது. ஒரு இஸ்லாமிய பெண்ணின் மீது அவர்கள் வரம்பு மீறினார்கள். அதாவது அந்த பெண் குதிரையின் மீது விரிக்கப்படுகின்ற ஒரு விரிப்பை விற்பதற்காக கடைக்கு வந்தார். கடைக்கு வந்த கடைக்காரன் அந்த கொல்லன், நீ உன்னுடைய முகத்தை மூடி இருக்கின்றாய், முகத்தை திற என சொன்னார். அந்த பெண் முகத்தை திறக்க மறுக்கிறார். இப்பொழுது நைசாக அவன் ஏதோ வேலை செய்வதை போன்று பின்னால் வந்து அந்த பெண்ணுடைய கீழாடையை முதுகுக்கு மேல் சேர்த்து அவளுக்கு தெரியாமல் முடிச்சு போட்டு விடுகிறான். அப்பொழுது அந்த பெண் எழுந்திருக்கின்ற பொழுது அவருடைய உடலின் பிற்பகுதி தெரிகிறது. அந்த பெண் கூனி குறுகி போகிறாள், மிகுந்த வேதனைக்குள்ளாகிறார். யூதர்களோ அங்கிருந்தவர்கள் கைதட்டி ஏளனமாக சிரிக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு முஸ்லிம் சகோதரர் அதை செய்தவனை தாக்குகிறார். அவன் இறந்து போய் விடுகிறான்.
உடனே யூதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த முஸ்லிம் சகோதரரை இவரையும் கொலை செய்து விடுகிறார்கள். இவரை கொலை பண்ணிடுறான். இந்த நிகழ்வுக்கு பின்பு என்ன நிகழ்ந்தது என்பதை முழுமையாக விசாரித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பனு கைன்கா யூத பிரிவினரை நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து அவர்களை வெளியே அனுப்பினார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் இன்னொரு கட்டத்தில் பனு நதீர் எனும் யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சமரசம் பேச வந்த பொழுது, சமரசம் பேச வந்த நேரத்தில் யூதர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சமரச பேச்சுவார்த்தை. அப்பொழுது ஒரு சுவருக்கு அருகில் பெருமானாரை உட்கார வைக்கிறார்கள். தற்செயலாக நடப்பதை போன்று அதை செய்கிறார்கள். ஆனால் திட்டமிட்டு சுவருக்கு கீழே உட்கார வைத்து சுவருக்கு மேல் பெரிய பாறாங்கல்லை அவர் ரெடி பண்ணி வைத்து அவர்கள் மீது அதை தள்ளிவிட்டு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த நயவஞ்சகத்தனத்தை தெரிந்ததற்கு பின்பு அந்த பனு நதீர் வாசிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று வெளியேற்றினார்கள் என்று வரலாறு சொல்லும். மூன்றாவதாக பனு குரைலா பிரிவினரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அல் அஹ்ஸாப் எனும் யுத்தம் ஹிஜ்ரி 5 அநேகமாக நடைபெற்ற யுத்தம். அதாவது ஏறக்குறைய மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், உலகத்தின் பல்வேறு பகுதிகள் ஒன்று சேர்ந்து மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தாக்குவதற்காக வந்த தாக்குதல் நடத்திய அந்த யுத்தத்திற்கு பெயர் அஹ்ஸாப் என்ற பெயர். 2 பேர் உண்டு அதற்கு. ஹந்தக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அகல் யுத்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு இன்னொரு பெயர் அஹ்ஸாப். ஹந்தக் பெரிய குழிகளை தோண்டி பள்ளங்களை தோண்டி தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த பணியை செய்ததால் அந்த யுத்தத்திற்கு கஸ்வத்துல் ஹந்தக் என்ற பெயர். பன்னாட்டு படைகள், அஹ்ஸாப் என்று சொன்னால் பல்வேறு படைகள் என்ற அர்த்தம். பல படைகள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை தாக்குவதற்கு அழிப்பதற்கு வந்ததால் அந்த யுத்தத்திற்கு கஸ்வத்துல் அஹ்ஸாப் என்ற பெயரும் உண்டு. சூரத்துல் அஹ்ஸாப் என்று ஒரு அத்தியாயத்தின் பெயரையே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் இந்த வரலாற்றை எல்லாம் அல்லாஹ் சொல்வான். அந்த யுத்தத்தின் போது எதிரிகள் வெளியிலிருந்து முஸ்லிம்களை தாக்குவதற்காக வந்திருக்கிறான். இப்ப நமக்கு மத்தியில் இருக்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த யூதர்களோ முஸ்லிம்களுக்கு உதவியாளர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் மாறாக அந்த எதிரிகளின் பக்கம் இவர்கள் நயவஞ்சகத்தனமாக சாய்ந்து கொண்டார்கள். அவங்க என்ன நினைச்சாங்க, இப்ப மொத்தமா ஒரு பெருங்கூட்டம் வந்துருச்சு, முஸ்லிம்களை மொத்தமா அழிச்சிருவாங்க, நமக்கு என்னத்துக்கு இந்த பிரச்சனை, நம்ம ஒதுங்கி இருப்போம், இவங்க அழிக்கப்பட்டுருவாங்க, அதற்கடுத்து அவர்கள் தான் ஆட்சியாளர்களாக வருவார்கள், நம்ம அவங்கள்ட்ட நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம், நமக்கு பல்வேறு உதவிகள் கிடைக்கும் என்ற நயவஞ்சகத்தனத்தின் உச்சத்தால் இதே குணத்தான் இங்கேயும் சில பேர்த்த நம்ம பார்க்க முடியும். இந்த குணத்தால் யூதர்கள், பனு குரைலா யூதர்கள் யாரோட அந்த பல்வேறு பன்னாட்டு படைகள் வந்திருக்கிறது அவரோடு கைகோர்த்து கொண்டு முஸ்லிம்களிடம் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறினார்கள். எந்த அளவிற்கு என்று கேட்டால், ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு மிக பிரமாண்டமிக்க வெற்றியை ரப்பு கொடுத்து விட்டார். ஆனால் மிக கடுமையான யுத்தம். சஹாபாக்கள் சொல்வார்கள், நாங்கள் எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்புக்காக கூட சில ஆண்களை விட்டு வர முடியாத நிலை. ஏன்னு சொன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க, 1,00,000க்கு மேற்பட்ட எதிரிகள், நாங்க 3000 பேர் கிட்ட தான் இருக்கிறோம். இப்ப எப்படி இதை எதிர்கொள்வது? அப்பதான் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆலோசனை சொன்னாங்க. யாரோ எங்க ஊர்களில் எல்லாம் இப்படி நாங்கள் பிரம்மாண்டமிக்க அகழிகளை தோண்டி நாங்கள் பாதுகாப்பை மேற்கொள்ளும் என சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக பிரம்மாண்டமிக்க அகழிகள் தோண்டப்பட்டது. ஆனா அந்த நேரத்திலே ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரம்மாண்டமிக்க அகழிகள் பெரும் பெரும் பள்ளங்கள் தோண்டப்பட்டன யார் ஊடுருவாம இருக்கிறதுக்கு. ஆனா அந்த பள்ளங்கள் அவ்வளவு பெரிய பள்ளத்தை தோண்டணும், மலைப்பாங்கான இடம், எவ்வளவு கஷ்டம். போதுவே உணவு கூட இல்லாத நேரம், சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, பசியில வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு வேலை செய்த நேரம், அவ்வளவு கடுமையான எப்படி இருந்திருக்கும். இந்த நேரத்தில் இந்த சமூகம் துரோகம் செய்தது, ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்தது. கடைசி யுத்தம் முடிஞ்சிச்சு, சலதாசனை கண்டுக்கிறல, ஓகே இது அவன் புத்தின்னு விட்டுக்கிட்டாங்க. யுத்தம் முடிஞ்சு பெருமானார் மதீனாவுக்கு வந்தவுடன் அல்லாஹ் நபியையும் மோமின்களையும் எச்சரித்தான், நீங்க எப்படி நேரடியா யுத்தம் முடிச்சுட்டு இங்க வருவீங்க, பனு குரைலாவிடத்தில் செல்லுங்கள், அவரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. அந்த அளவிற்கு மோசமான ஒரு சமுதாயம். இந்த இன்சிடென்ட்டிற்கு பின்பு பனு குரைலா வாசிகளும் மதீனாவிலிருந்து துரத்தப்பட்டார்கள். இதுதான் அவர்களின் வரலாறு. துரத்தப்பட்டு
தொடர்ந்து காலங்காலமாக இறைவனின் சாபத்திற்கு உள்ளான இந்த கூட்டம் குறிப்பாக மதீனாவில் மட்டுமல்ல, யூதர்கள் எங்கு வசித்தார்களோ அங்கெல்லாம் இதே குணம்தான் வெளிப்பட்டது என்று சொல்லப்படும். இரண்டாம் உலகப் போரின் காலகட்டத்தில் ஜெர்மனியில் ஹிட்லர் ஏறக்குறைய 50 லட்சத்திற்கு மேற்பட்ட யூதர்களை கொன்று குவித்தான் என்று வரலாறை பார்ப்போம். யூதர்களை கொலை செய்வதை மனித குலத்திற்கு செய்கின்ற உபகாரம் போல கருதி ஜெர்மனியர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நாம் அப்பொழுது நடைபெற்ற வரலாற்றில் பார்க்க முடியும். அப்போது நடைபெற்ற ஒரு நிகழ்வு எந்த அளவிற்கு என்று கேட்டால், இவர்கள் நாசகார கும்பல் எவ்வளவு தாங்கள் தான் உயர்ந்தவர்கள், தாங்கள் சிறந்தவர்கள், தங்களுக்கு ஏற்படுகின்ற சின்னஞ்சிறு இழப்பை கூட பிரம்மாண்டமாக காண்பிப்பார்கள். அடுத்தவர்களுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமிக்க இழப்பையும் ஏற்படுத்திவிட்டு தூசு தட்டுவதை போன்று சாதாரணமாக சென்றுவிடக்கூடிய இயல்புடையவர்கள். ஆதலால் உலகமே அவர்கள் மீது கடுமையான வெறுப்பில் இருந்தது. பல்வேறு கட்டங்களில் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஜெர்மனியில் மட்டும் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை கொன்று குவித்தான் ஹிட்லர். ஒரு கட்டத்தில் சொன்னா, நான் கொஞ்சம் பேரை விட்டுட்டு போறேன். ஏன் விட்டுட்டு போறேன்னு சொன்னா, பின்னால ஒரு நேரம் வரும், புரியணும் நான் இதையே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னான். இன்னைக்கு உலகத்திற்கு அது பாடமாக இருக்கிறது. ஆம், அது உண்மைதானோ என்று கருதுகின்ற அளவிற்கு உண்டான ஒரு சூழல். மோமின்களே, அந்த நேரத்தில் மக்கள் யூதர்களை அவங்களை காலி பண்றது இந்த மனித சமுதாயத்திற்கு செய்கின்ற உதவியாக கருதினார்கள். ஒரு வரலாறு ஒன்று சொல்லும், ஜெர்மனியில பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தைகள் 3 யூத குழந்தைகள் வருகிறார்கள். யூத குழந்தைகள் அபயம் தேடி வருகிறார்கள். ஒரு பெண் அவளுக்கு அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாள், உள்ளே அழைக்கிறாள். தனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது. அந்த 6 குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கிறாள். யூத குழந்தைகள் 3 குழந்தைகள் உணவு எல்லோருக்கும் கொடுக்கிறாள். உணவு உண்ட குழந்தைகளில் யூத குழந்தைகள் 3 இறந்து விட்டார். 3 குழந்தை இறந்துருச்சு. தன்னுடைய வீட்டிற்கு பின்னால் புதைத்து விட்டு சொன்னால், என் பிள்ளைகளை பாதுகாத்து விட்டேன் என சொன்னார். என் பிள்ளைகளை நான் பாதுகாத்து விட்டேன். அப்படியானால் எவ்வளவு குரூரமான மனதுடையவர்களாக இவர்கள் வளர்ந்து வருவார்கள். இவர்களின் சிந்தனை இருக்கும், இவர்களுக்கு ஒதுங்க இடம் கொடுத்தால் இந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு ஆபத்து என்று அந்த நேரத்தின் சூழல். இதுதான் பாலஸ்தீனில் நடைபெற்றது. அங்கெல்லாம் இவர்கள் மீது வைத்திருந்த மரியாதை இவ்வளவுதான். இன்றைக்கு ஏதோ பெயருக்காக என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் மீது வைத்திருந்த மரியாதை இவ்வளவுதான். கடைசியில உலகத்தில் எந்த இடத்திற்கு சென்றால் ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு கிடைக்கும் என்று கருதி வந்த பொழுது பலஸ்தீன் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கு வந்து தங்க முற்படுகிறார்கள், அகதிகளாக வருகிறார்கள். முஸ்லிம்களுடைய இயல்பு குணம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் போற்றிய குணம். பாதிக்கப்பட்டவர்கள் அபயம் தேடி வந்தால் உதவி செய்யுங்கள், வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு உதவி செய்யுங்கள், பலகீனமான மக்களுக்கு உதவி செய்யுங்கள், அபயம் தேடி வருவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டதால் நம் முன்னோர்களான அந்த பலஸ்தீன் மக்கள் இவர்களுக்கு சரி இருக்கட்டும் என்று தங்குவதற்கான இடத்தை கொடுக்கிறார்கள். அதற்கடுத்து இவர்கள் தங்களுக்கு மத்தியில் சூழ்ச்சி செய்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு பகுதிகளிலிருந்து யூதர்களை எல்லாம் இந்த இடம் பொருத்தமாக இருக்கிறது, ரொம்ப நல்ல மக்களா இருக்கிறாங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கு நிலங்கள் வாங்குகிறார்கள், இடங்களை எல்லாம் அதிகம் வாங்குகிறார்கள். பெரிய பெரிய வசதி உள்ளவர்கள் மொத்த இடங்களை வாங்குவதும் மற்றவர்களுக்கு குறுகிய விலையில் குறைந்தபட்ச விலையில் கொடுத்து யூதர்களை குடியேற்றம் செய்கிறார்கள். இப்படி குடியேற்றம் செய்யப்பட்டவர்கள் தான் இன்றைய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத பிரிவினர். 1917 இது நடைபெற்று கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்றுச்சு. எவனும் அதை இஸ்ரேல் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஒரு காலகட்டத்தில் யூரோப் வந்து இவர்களுக்கு உதவி செய்கின்ற பெயரில் இவர்களை நாடாக அங்கீகரிக்க முற்படுகிறார்கள். 1948 இஸ்ரேல் தன்னைத்தானே ஒரு நாடாக அறிவித்துக் கொள்கிறது. அதுல ஆனா இந்தியா போன்ற நாடுகள் தற்பொழுதுதான் அவர்களை இஸ்ரேலை நாடாகவே அங்கீகரிச்சிருக்கு. இன்னும் அவர்களோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவின் நிலை அதை ஒரு நாடாகவே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் ஈரானோடு இந்தியாவிற்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. நிறைய ஆயுள்கள் ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு வருகிறது. இது இயல்பிலேயே நெருக்கமான உறவு இந்தியாவிற்கு ஈரானோடு இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் பல்வேறு சூழல்களால் இவர் இஸ்ரேலோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்திருக்கிறார்கள். உறவை வைத்திருப்பது பிரச்சனை அல்ல. கசாவில் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட பொழுது அதை பல நபர்கள் பேருக்காவது ஒரு பெரிய அளவில் கண்டித்த பொழுது அதற்குரிய மொழியில் கண்டிக்கவில்லை என்பது மிக முக்கியமானது. அதற்கு உரிய மொழியில் கண்டிக்கவில்லை. அதே போன்று இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் கூட இவர்கள் அதற்கான சில ஒப்பந்தங்களில் சில நாடுகள் ஒப்பந்தம் செய்த கூட்டறிக்கை வெளியிட்ட பொழுது
அதிலிருந்து இவர்கள் அதாவது வாக் அவுட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, கலந்து கொள்ளாமல் வெளியேறினார்கள். அது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நிலை. அப்படி இருந்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் முக்கியமானவர்களும் இஸ்ரேலுடைய இந்த அடாவடித்தனத்தை கண்டித்து அவர்கள் பேசுவதும் அவர்கள் எழுதுவதும் குரல் கொடுப்பதும் இந்த உலகத்தில் நியாயம் இன்னும் மிஞ்சி இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாகும். சகோதரர்களே, இதில் ஜும்மாவுடைய நேரம் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. தொடர்ந்து இந்த உலகத்தின் வடகொரியா சமீபத்தில் சொன்னது மாதிரி மத்திய கிழக்குடைய புற்றுநோயாக இஸ்ரேல் இருக்கிறது. அது ஒட்டுமொத்த உலக அமைதிக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டார்கள். பொதுவாக பாதிக்கப்படுகின்ற பொழுது இன்றைய ஈரான் ஒரு பக்கத்தில் ஒரு நேரத்தில் ஈரானுக்கு ஈராக்குக்கு மத்தியில் உண்டான அந்த பிரச்சனையில அவங்கள பயன்படுத்தி அமெரிக்கா இங்க வந்து உட்காந்துச்சு. எதிரிகளுக்கு இடம் கொடுக்கறங்கிற பேர்ல இவனுங்க கொடுத்தானுங்க. ஈரானுடைய மக்கள் அங்கிருந்து உட்கார்ந்தா ஈராக்கே துவம்சம் பண்ணிட்டு போனா அமெரிக்கா இன்னைக்கு அவங்களுக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனாலும் ஓவரால் ஒட்டுமொத்தமாக முழு உலகிற்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய, அமைதியின்மை ஏற்படுத்தக்கூடிய, மனித சமுதாயத்திற்கே இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய, மனித சமுதாயத்திற்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக இன்று ஈரான் போராடி கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் சில குரல் கொடுத்தாலும் கூட ஒரு பெரிய அளவில் ஒன்றிணைவார்கள் என்று சொல்வதற்கான ஒரு சூழல் இல்லை. ஆனால் இன்றைய ஒருவேளை இஸ்ரேலிடமிருந்து ஈரான் தோர்த்து விடுமானால் அல்லது பாதிக்கப்படுமானால் அதற்கடுத்து எந்த ஒரு அரபு நாடும் இஸ்ரேலுக்கு கண்டு அஞ்ச வேண்டிய நிலையில்தான் இருக்கும் என்பது ஒரு வகையான சூழல். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை அநியாயங்கள் எந்த தரப்பிலிருந்து வந்தாலும் சரி, அநியாயத்திற்கு உரியவர்கள் எந்த பெயரில் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே போன்று இன்று அநியாயத்தின் உச்சத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் அது தண்டிக்கப்பட வேண்டும். ஒன்று தன்னை அது திருத்திக் கொள்ள வேண்டும். அநியாயத்திற்கு ஆதரவாக செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா சண்டையில ஈடுபட்டுரும், உள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். ஆனால் எதிராக சைனா போன்றவர்கள், ரஷ்யா போன்றவர்களும் கூட வேறு சில வார்த்தைகள் எதிர்மொழியில் பேசக்கூடிய ஒரு சூழல். ஒரு கட்டத்தில் இது 3ஆம் உலகப் போருக்கு வித்திட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் உலக ஒரு ஆய்வாளர்களிடத்தில் இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டியது, இதுபோன்ற தீயவர்களின் தீங்கிருந்த அல்லாஹ் இந்த உலகை பாதுகாப்பானாக, தீயவர்களின் தீய சிந்தனையிலிருந்து அல்லாஹ் இந்த நாட்டை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தை பாதுகாப்பானாக, தீயவர்களுக்கு தெளிவான சிந்தனையை அல்லாஹ் வழங்குவானாக, அமைதியின் பக்கம் செல்வதற்குண்டான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஒட்டுமொத்த உலகத்தை சண்டை, சச்சரவு, யுத்தம், கொலை இது போன்ற பல்வேறு தீங்குகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து அமைதி நிறைந்த உலகமாக ஆக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. صدق الله العظيم.